நீங்க உங்க பார்வையில காந்தி பார்வையில சுபாஷ் சந்திர போஸும் பகத்சிங் டெரரிஸ்ட், வெள்ளக்காரன் பார்வையில காந்திய டெரரிஸ்ட். நீங்க எப்படி எனக்கு ஃப்ரீடம் ஃபைட் அவனுக்கு என்ன one man's freedom fighter is another man's terrorist is what you are saying. You have a point, you have an argument, but still I may hold my ground as far as Indian law is concerned. But I'll ask you one question. உங்களோட கொள்கை என்ன? இந்தியன் இப்ப நான் எங்க தலைவரை நான் ஏற்றுக்கிட்டு நான் இந்த நிலத்துல 15 ஆண்டுகள் அரசியல் செய்யல. இந்த நாட்டுக்கு ஏதாவது பிரச்சனை இல்லை, நான் முழுக்க மக்கள் அரசியல், மக்களோடு மக்கள் அனுப்புறேன். என் மக்களுக்காக நான் இந்த நாட்டுக்கு நான் மரத்தை, மாட்டை, மலையை, கடலை, ஆற, அருவியை நேற்று பேசிக்கிட்டு போது இந்த நாட்டுக்கு நான் தான் சொல்றேன், யோ நீ இந்த மலையை அறுக்காத, இந்த கடல்ல குப்பையை கொட்டி கூடாதுன்னு சொல்றேன். என்னை போய் நீ ஆண்டி மெசஞ்சிட்டீங்க, நீ இல்ல. நான் கடைசியா ஒரு 2 கேள்வி. ஒன்று உங்களுடைய கொள்கை is your ideology separatism? Is it a threat to Indian Union? நீங்க சொல்றது நான் என்ன சொல்றேன், மாநிலங்கள் பிரிச்சாச்சு. ஒரு 29 ஸ்டேட்ஸ், 8 யூனியன் பிரதேசம். நான் ஆந்திரா, நான் இவர் கேரளா, இவர் கர்நாடகா, நீங்கள் தமிழ். எப்படின்னா அவரவர் வீட்டில் அவரவர் சரியாக நிற்பிக்கணும். என் தெருவை நான் கூட்டினா தேசம் தானா சுத்தமாகும். என் நாட்டை, என் மக்களுக்கு கல்வி, மருத்துவம், வேலைவாய்ப்பு, குடிநீர், தொழில் முயற்சி, தொழில் வளர்ச்சி, மேம்பாடு, பொருளாதார வளர்ச்சி, இப்படி நான் வளர்த்தேன். அவர் ஆந்திராவில், அவர் கர்நாடகாவில், அவர் கேரளாவில், அவர் பீகாரில், அவர் குஜராத்தில், அவர் மகாராஷ்டிராவில், அவர் ராஜஸ்தானில், இப்படி போனால் நாடு வளரும். நீங்கள் என்ன பண்ணுறீங்க, என்னையும் விட மாட்டேங்கிறீங்க, இவரையும் விட மாட்டேங்கிறீங்க. நான் என்னை வளர விடுப்பா அப்படின்னா நோ நீ ஆட்டிடாங்க. அதுக்கப்புறம் ஒரு மாநிலம் முடிச்சா எதுக்கு மாநிலம்? உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. நான் தமிழ்ல உங்ககிட்ட வாக்குவாதம் பண்ணி ஜெயிக்க முடியாது. ஆனா எனக்கு இருக்கிற கேள்வி, நான் தமிழ்நாட்டு அரசியலுக்கு வந்துடுறேன். கொள்கை ரீதியான சர்ச்சை போய்கிட்டே இருக்கும். அரசியலுக்கு வந்துடுறேன். தமிழ்நாடுல அதிமுக, திமுக